தந்தை பெரியாருடைய புரட்சிகரமான சிந்தனைகள், சமூக நீதி சிந்தனைகள் எல்லாம் களத்தில் இறங்கி வடிவம் பெற்று அது அப்படியே கொந்தளிச்சு 1967 விளையாட்டான காரியம் இல்லைங்க. அப்பெல்லாம் எனக்கு நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தோன்ன மாணவர்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நாங்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். 67 ஆட்சிக்கு வந்த உடனே சமூக சீர்திருத்த திட்டங்கள் அத்தனையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு வருஷ காலத்துல அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாரு. அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதாவது 1968 இறுதியில் இருக்கலாம், அல்லது இறுதியில் தான் நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் மறைந்தது என் நினைவு சரியா இருக்கணுமா 1968 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு வரிஞ்சு கட்டிட்டு சட 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 சடன்னு நம்ம பசங்கள்லாம் நம்ம பெண்கள் எல்லாம் எப்படி படிக்கணும், வேலை வாய்ப்புக்கு என்ன வசதி, எல்லாத்தையும் விதைக்கிறாரு விதைக்கிறாரு விதைக்கிறாரு. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, இதை விட வேற என்னங்க வேணும்? பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதல் ஆட்சி கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதனால் உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஒரே ஒரு திட்டத்துக்காக நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது, நான் மெம்பர் கிடையாது. நான் தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன். அத்தனை பெண்களும் கலைஞருடைய சின்னமான உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும். இது நான் தேர்தல் பிரச்சாரமா சொல்ல. அப்படி நலத்திட்டங்கள் கொண்டு வராரு. அதற்கு பிறகு கலைஞர் விதைத்த விதைகளை யாருமே அகற்ற முடியல. அந்த விதைகள் வளர்ந்து பெருசாயிட்டு இருக்குது. என்னுடைய நான் மிகவும் மதிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்ன 2 பேருக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தானே, அண்ணா தானே. பெரியாரும் அண்ணாவும் தான் 2 பேருக்கும் கொள்கை தலைவர். இது அண்ணன் தம்பி தகராறு, வேற இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. கொள்கை தலைவர் 2 பேருக்கும் கொள்கை தலைவர் பெரியாரும் அண்ணாவும் தான். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.